சுயமுயற்சியால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்ற நீதியை உணர்த்தும் கதை. ஒரு நாள் புத்தர் தன் சீடர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு எதிரில் வேதங்களை ஓதிக்கொண்டு வந்த சில இளைஞர்கள் புத்தரின் சீடர்களை பார்த்து, வேதங்கள் தான் உலகில் உன்னதமானவை, உயர்ந்தவை, அது தரும் அறிவுதான் எல்லா அறிவுகளையும் விட சிறந்தது என்று கூறிவிட்டு சென்றனர். அவர்கள் கடந்து சென்றவுடன் ஒரு சீடர் புத்தரிடம், அவர்களது கல்வி ஞானம்தான் பெரியது என்கிறார்களே என்று கேட்டார். சீடனுக்கு விடை ஏதும் சொல்லாத புத்தர் நேராக ஒரு குளத்திற்கு வந்தார். கரையில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து குளத்திற்குள் வீசி எறிந்தார். நீர் நிறைந்திருந்த அந்த குளத்திற்குள் கல் மூழ்கியதும் கேள்வி கேட்ட சீடனை பார்த்து, இப்பொழுது மந்திரங்களை கூறி வீசி எறிந்த கல்லை நீரிலிருந்து எடுத்து வா என்றார். உடனே அந்த சீடன், அதெப்படி முடியும்? நீரில் இறங்கி மூழ்கி தேடினால்தானே கல்லை வெளியே எடுத்து வர முடியும் என்றான். அப்பொழுது புத்தர், எவ்வளவு கல்வி அறிவு பெற்றிருந்தாலும், வேதங்கள் ஓதினாலும், ஞானம் பெற்றிருந்தாலும், சுயமுயற்சி இருந்தால்தானே உன்னால் கல்லை எடுக்க முடியும் என்றார். சந்தேகம் கேட்ட சீடனோடு மற்ற சீடர்களும் தெளிவடைந்தனர். நீதி: சுயமுயற்சியால் மட்டுமே வெற்றி கிட்டும். தகுதியானவர்களிடம் யோசனை கேட்க வேண்டும் என்ற சிந்தனையை உணர்த்தும் ஒரு கதை. உயரமான மலை உச்சியில் இருந்த ஆசிரமத்திற்கு ஒரு இளைஞன் வந்து சேர்ந்தான். அவனுடைய தலை வழுக்கையாக இருந்ததால் இரவில் குளிராலும் பகலில் கொசுக்கடியாலும் அவஸ்தைப்பட்டான். ஒரு நாள் தலைமை துறவியை சந்தித்த இளைஞன் தன்னுடைய துன்பங்களை எல்லாம் கூறி, என் தலை வழுக்கைக்கு ஏதாவது மருந்து இந்த மலையில் கிடைக்குமா என்று கேட்டார். உடனே அந்த தலைமை துறவி தன் தலையில் வைத்திருந்த தொப்பியை கலற்றி காட்டி, வழுக்கைக்கு மருந்து தெரிந்தால் நான் ஏன் இப்படி இருந்து உன்னைப் போலவே துன்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்றார். தன் தலையை விட தலைமை துறவியின் தலையிலிருந்த வலுவழுப்பை கண்ட அந்த இளைஞன் அமைதியாக தன் அறைக்கு திரும்பினான். நீதி: தகுதியானவர்களிடம் யோசனை கேள்.